Hi students, welcome back to Arush Maths Academy. நம்ம வந்து இன்னைக்கு chapter 1ல exercise 1.2 வந்து பார்க்க போறோம். நமக்கு first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the cardinal number of the following sets. நமக்கு கீழ வந்து 5 sets கொடுத்துட்டு அந்த 5 செட்டோட cardinal number வந்து நமக்கு கேக்குறாங்க. Cardinal number அப்படினா நமக்கு என்னன்னு தெரியும்? செட்ல எத்தனை number of elements இருக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Cardinal number அப்படினு சொல்லுவோம். First question பாருங்க. M equal to அப்படின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. P, Q, R, S, T, U அப்படின்னு. இதுல எத்தனை number of elements இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ first செட்ல cardinal number of M equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 6. Cardinal number of N equal to 6. Second என்ன question கொடுத்திருக்காங்க பாருங்க. P equal to X such that X equal to 3N plus 2. N belongs to W and X less than 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P என்ற செட்ல நமக்கு கண்டிஷன் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, ரூல் ஃபார்ம்ல. X என்றது எப்படி இருக்கணும்ட்டாங்க 3N plus 2ன்னு. இந்த N என்ற நம்பர் எங்க இருந்து எடுக்கறாங்க? W ஹோல் நம்பர்ல இருந்து எடுக்கறாங்க. and கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? X less than 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. X வந்து 15 விட கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப பார்க்கலாமா? இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுக்கு X அந்த எழுதிக்கலாம். X equal to என்ன கொடுத்திருக்காங்க 3N plus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க N வந்து என்னது நமக்கு ஹோல் நம்பர்ல இருந்து எடுக்கறாங்க. ஹோல் நம்பர்ல என்ன வரும் நமக்கு 0 1 2 3 அப்படின்னு எக்ஸெட்ரா வரும். அப்ப நம்ம N equal to 0 ன்னு எடுக்கறோம் அப்படினா X என்னவா கிடைக்கும்? X equal to 3 into N க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. plus 2 ன்னு வரும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 3 into 0 0 ஆயிடும். 0 plus 2 2 ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் N equal to 1 ன்னு போடுங்க. X equal to என்னன்னு வரும் நமக்கு 3 into 1 plus 2 அப்படின்னு வரும். 1 into 3 3 3 plus 2 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் N equal to 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? X equal to 3 into 2 plus 2 அப்படின்னு வரும். 3 2s are 6 6 plus 2 என்னன்னு கிடைக்கும் நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் N equal to 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. X equal to 3 into 3 plus 2 அப்படின்னு கிடைக்கும். 3 3s are 9 9 plus 2 11 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் N equal to 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. X equal to என்னன்னு கிடைக்குது 3 into 4 plus 2. 3 4s are 12 12 plus 2 14 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் N equal to 5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா X equal to என்னன்னு கிடைக்கும் நமக்கு 3 into 5 plus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3 5s are 15 15 plus 2 17 வரும். நமக்கு X என்னது நமக்கு less than 15 இருக்கணும். அப்போ less than 15 இந்த 17ன்றது நமக்கு வராது. இங்க மேல இருக்கிற மத்த எலிமெண்ட் தான் என்ன வரும் நமக்கு P செட்ல வரும். therefore P செட் எப்படி எழுதலாம்? P equal to 2, 5, 8, 11, 14. நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? நம்ம 17ன்றதை எழுதக்கூடாது. ஏன்னா நமக்கு X வந்து என்னது less than 15 அப்படின்றதுனால. இப்போ இந்த செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. therefore n of P equal to என்னன்னு தெரியும் நமக்கு 5 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு Q equal to Y such that Y equal to 4 by 3N N belongs to N and 2 less than N less than or equal to 5 அப்படி கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க Y equal to 4 by 3N ன்னு. இந்த N வந்து நம்ம என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கறாங்க. இந்த N எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணும்ன்றாங்க 2 விட அதிகமா 5 விட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப என்னென்ன நம்பர் நம்மளால போட முடியும்? நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் Y equal to 4 by 3N. N என்னென்ன எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க 2 விட அதிகமா 5 விட கம்மியா. அப்ப என்னென்ன எடுக்கலாம் நம்ம? N equal to 3 ன்னு எடுக்கலாமா? நெக்ஸ்ட் N equal to 4 எடுக்கலாமா? N equal to 5. இது மூணு நம்பர் தான் நம்மளால எடுக்க முடியும். அப்ப N equal to 3 ன்னு அப்ளை பண்ணும்போது Y equal to என்ன கிடைக்கும் நமக்கு 4 by 3 into 3 ன்னு கிடைக்கும். அப்ப என்ன வரும் நமக்கு 4 by 9 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்க N equal to 4 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது Y equal to என்ன வரும் நமக்கு 4 by 3 into 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 by 12. நெக்ஸ்ட் N equal to 5 ன்னு அப்ளை பண்ணும்போது Y equal to 4 by 3 into 5. அப்ப ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 4 by 15 ன்னு கிடைக்கும். அப்போ Q செட் என்ன வருது பாருங்க. Q equal to 4 by 9 4 by 12 4 by 15. N வந்து நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் 3 4 5. N வந்து 3 4 5 இதுதான் நம்மளால போட முடியும். 5 விட அதிகமா இருக்கிற நம்பர் நம்மளால போட முடியாது. அப்ப இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க 1 2 3. அப்ப இதுல இருந்து கார்டினாலிட்டி ஆஃப்
q ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியுது 3 அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. r equal to x such that x is an integer, x belongs to z and minus 5 less than or equal to x less than 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க x ன்றது இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. x ன்றது என்னது இன்டீஜர் செட்ல இருந்து தான் எடுக்கிறோம். x belongs to z னு கொடுத்திருக்காங்க. minus 5 less than or equal to x less than 5. minus 5 ல இருந்து இந்த 5 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம இங்க எழுதணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க r செட் நம்ம எப்படி எழுத முடியும்? r equal to எதுல இருந்து எழுத சொல்லிருக்காங்க? -5 ல இருந்து எழுத சொல்லிருக்காங்க. அப்ப என்ன வரும்? -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x less than 5 னு கொடுத்துட்டாங்க. 5 விட கம்மியா இருக்கிற நம்பர் வரைக்கும் தான். அப்ப 4 வரைக்கும் தான் நம்மளால எழுத முடியும். அப்ப இதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Therefore n of r equal to என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 10 அப்படின்னு கிடைக்கும். Fifth question. S equal to the set of all leap years between 1882 and 1906 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் லீப் இயரா இருக்குமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு செட்டா எழுத போறோம். லீப் இயர் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? பிப்ரவரி மந்த் 29 வர இயர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் நம்ம? லீப் இயர் அப்படின்னுவோம். காமனா எல்லா பிப்ரவரி மந்த்னது 28 டேஸ் தான் இருக்கும். ஆனா 4 இயர்ஸ்க்கு 1 டைம்ஸ் மட்டும் வர இயர்ல என்ன கிடைக்கும் நமக்கு? பிப்ரவரியில 29 டேஸ் இருக்கும். அந்த இதை தான் நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இயர் கொடுத்துட்டு அது நம்ம லீப் இயரா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து பார்க்கணும். ஒன்று, நமக்கு கொடுத்துருக்க இயர் வந்து 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ப்ளஸ் 100 ஆல டிவைட் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் 4 ஆல டிவைட் ஆனாலும் 100 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 100 ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் லீப் இயர் கிடையாது அப்படின்றது. இப்போ இது பார்க்கலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1882ல இருந்து 1906 வரைக்கும் இருக்கிற இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போ பாருங்க சொல்யூஷனை பார்ப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க 1882 அப்படின்றது லீப் இயரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம்? 4 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1882வை 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 4 4s are 16 வரும். இது நமக்கு 2, இந்த 8 இப்படியே வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 7 4s are 28 வந்துடும். 0, இந்த 2 இங்கே வரும். அப்போ என்ன நமக்கு ரிமைனிங் வந்து 2 வருது. அப்போ இந்த நம்பர் வந்து 4 ஆல டிவைட் ஆகலை அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த நம்பர் எப்போ 4 ஆல டிவைட் ஆகும்? இங்கே ரிமைனிங் வர இந்த 2வை இது கூட ஆட் பண்ணோம். 1882 கூட இந்த 2 ஆட் பண்ணனா கிடைக்கும் நமக்கு 1884 கிடைக்கும். இந்த நம்பர் நாகும் நமக்கு 4 ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த இயர் நவா இருக்கும் நமக்கு லீப் இயரா இருக்கும். பிளஸ் 100 ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் ஆகலை. அப்போ இந்த நம்பர் கன்ஃபார்மாக அது நமக்கு லீப் இயர் தான். அப்போ எது எதெல்லாம் லீப் இயரா வரும்னு பாருங்க. நமக்கு கொடுத்துருக்க செட் எஸ். எஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் வரும்? 1884. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லீப் இயர் வருமா? அப்போ இது கூட என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு 4 ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1888 வரும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1892 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 1896. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1900 கிடைக்கும். இது 4 ஆல டிவைட் ஆகும். பிளஸ் என்ன நமக்கு 100 ஆலையுமே டிவைட் ஆகும். அப்போ இந்த இயர் அது லீப் இயரா இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்த நம்பர் நான் ஒரு 4 ஆட் பண்ணனா 1904 அப்படின்னு வரும். அப்போ இந்த இயர் தான் நமக்கு லீப் இயர்ஸ். அப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 5. Therefore n of s equal to 5. இப்போ செகண்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபையிங் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். கீழே கொடுத்துருக்க செட்ஸ் எல்லாமே நம்ம ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ ஃபைனைட் செட் அப்படின்னா என்னன்னா இத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா அதை நம்ம சொல்லுவோம் ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும்? நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த செட் என்ன நமக்கு? ஃபைனைட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. y equal to the set of all straight lines passing through a point. என்ன சொல்றாங்க? ஒரு பாயிண்ட் வழியா போற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க.
இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஒரு பாயிண்ட் வழியா என்னது நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து போக முடியும் அப்படின்னு தெரியுமா? அப்போ இந்த y இந்த செட் என்ன நமக்கு இன்ஃபைனைட். தேர்ட் பாருங்க, a equal to x such that x belongs to z and x less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. xன்றது less than 5 இருக்கணும், பிளஸ் என்ன நமக்கு z இன்டீஜர் செட்டா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a செட் எப்படி எழுதலாம் நம்ம? a equal to இன்டீஜர்ஸ் மைனஸ்ல நமக்கு என்ன வேணாலும் வரும். அப்போ -3 -2 -1 0 1 2 3 4 இங்க 5 வரைக்கும் வரக்கூடாது. 5 விட அதிகமா இருக்கிற நம்பர் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 விட கம்மியா இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு போற நம்பர்ஸ் எல்லாமே மைனஸ் சைடுல இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். Fourth question பாருங்க, b equal to x such that x square minus 5x plus 6 equal to 0, x belongs to n. ஒரு ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டாங்க. xன்றது என்னது நேச்சுரல் நம்பர், nல எடுக்கிறாங்க. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? x square minus 5x plus 6 equal to 0. இது நம்மளால என்ன பண்ண முடியும்? x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஃபேக்டரைசேஷன்ல போடுங்க. -2 into -3 மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கணும், ஆட் பண்ணா -5. அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? x square minus 2x minus 3x plus 6 equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலயும் x வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம்னா x into என்னன்னு எழுதலாம்? x minus 2, இங்க -3 நான் காமனா எழுதி இருக்கிறேன். அப்போ x minus 2 அப்படின்னு வரும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே போட்டது தான். அப்போ x minus 3 into x minus 2 equal to 0. therefore என்ன வரும் நமக்கு? x minus 3 equal to 0, x minus 2 equal to 0 அப்படின்னு தெரியும். இதுல இருந்து x equal to 3, x equal to என்னன்னு கிடைக்குது நமக்கு? 2 கிடைக்குது. அப்போ b செட் என்னன்னு கிடைக்குது நமக்கு? 2, 3 அப்படின்னு ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அப்போ இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரியுதுங்களா? பாருங்க, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுதுன்னா அது ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியல, இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அது இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். இங்க தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்போ ஃபைனைட். இங்க ஒரு பாயிண்ட் வழியா நமக்கு என்னது? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம்? இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின்ல x belongs to z இன்டீஜர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. x less than 5 அப்படின்னும் போது நமக்கு x less than 5 னா இங்க 4 வரைக்கும் வரும். ஆனா மைனஸ் சைடுல இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் போகும். அப்போ இந்த செட் என்னது நமக்கு? இன்ஃபைனைட். இங்க நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. x belongs to n ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ 2 3 வருது. அப்போ b செட் 2, 3 இது நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த செட் என்ன நமக்கு? ஃபைனைட் செட். Next, third question. Which of the following sets are equivalent or unequal or equal sets? நமக்கு ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ a செட் b செட் ரெண்டு செட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b இருக்கணும். எலிமெண்ட்ஸ் என்னது? a செட்லயும் b செட்லயும் வேற வேற எலிமெண்டா இருக்கலாம். ஓகேவா? அதை ஈக்குவலன்ட் செட்னு சொல்லுவோம். இதே ஈக்குவல் செட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? a செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட் தான் b செட்லயும் இருக்கணும். a செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் என்னது? b செட்லயும் இருக்கணும். அதை ஈக்குவல் செட்னு சொல்லுவோம். ஈக்குவலும் இல்லாம ஈக்குவலன்ட்டும் இல்லாம வர செட்டை நம்மன்னு சொல்லுவோம் அன்ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a equal to the set of vowels in English alphabets. a செட் என்ன கொடுத்துட்டாங்க? vowels in English alphabet ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப vowels என்னென்ன வரும் நமக்கு? a e i o u ன்னு தெரியுமா? a e i o u. அப்ப n of a equal to என்ன கிடைக்குது? கார்டினல் நம்பர் ஆஃப் a equal to எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. அப்ப n of a equal to 5. செகண்ட் b செட் என்ன கொடுத்திருக்காங்க? the set of all letters in the word vowel. b செட் எப்படி எழுதலாம்? அங்க இருக்க லெட்டர்ஸ் நம்ம எழுத போறோம். v o w e l. எந்த லெட்டரும் நமக்கு ரிப்பீட் ஆகல, அதனால இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்க எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5. அப்ப therefore n of b equal to நமக்கு 5 அப்படின்னு தெரியுது. அப்ப n of a equal to எப்படி இருக்கு? 5. n of b equal to 5. n of a equal to n of b அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? ஈக்குவலன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஈக்குவலன்ட் செட்னு தெரியும். ஏன்னா இங்க இருக்க எலிமெண்ட்ஸ் a e i o u இருக்கு, இங்க v o w e l இருக்கு. இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் நம்ம பண்ண முடியாது, நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல். அப்ப இந்த செட் என்னன்னு சொல்லலாம்? நம்ம ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லலாம்.
ஈக்குவலன்ட் செட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. C equal to 2 3 4 5 செட்டாவே நமக்கு கொடுத்துட்டாங்க. D equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க, x such that x belongs to W 1 less than x less than 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. C செட் எழுதிங்க. C equal to நமக்கு கொடுத்திருக்கிறது செட்லே தான். அப்போ 2, 3, 4, 5. D செட் என்ன நமக்கு x என்ற எலிமெண்ட் W ஹோல் நம்பர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 1 விட அதிகமாகவும் 5 விட கம்மியாகவும் இருக்க நம்பர்ஸ் தான் அது நமக்கு x. அப்போ 1 விட அதிகமானன்னு வரும் நமக்கு 2 3 4. 5 விட கம்மின்னும் போது 4 ஓடவே முடிஞ்சிடும். அப்போ இங்க பாருங்க, இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. n of c equal to 4. இந்த n of d பாருங்க, cardinal number of in d 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ n of c equal to n of c is not equal to n of d. அப்ப இந்த செட் என்னன்னு சொல்லலாம் நம்ம? unequal செட் அப்படி நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. x equal to x such that x is a letter in the word life அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க y equal to நமக்கு நான் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க f i l e அப்படின்ற போல. அப்ப x செட்டை எழுதுங்க. x equal to நம்மளால என்னன்னு எழுத முடியற லைஃப் என்ற வேர்ட்ஸ்ல இருக்க லெட்டர்ஸ் மட்டும் எழுதுறோம். l i f e அப்படின்னு. y செட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? f i l e. இப்போ இங்க பாருங்க, இதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. n of x equal to 4. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, y செட்ல 1 2 3 4. n of y equal to நமக்கு 4. இங்க l என்ற எலிமெண்ட் இருக்கு. y செட்லயும் l என்ற எலிமெண்ட் இருக்கு. செகண்ட் i என்ற எலிமெண்ட் இங்க இருக்கு. y செட்லயும் i என்ற எலிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க f என்ற எலிமெண்ட் இருக்கு. y செட்லயும் f என்ற எலிமெண்ட் இருக்கு. இங்க e என்ற எலிமெண்ட் இருக்கு. இங்கேயும் e என்ற எலிமெண்ட் இருக்கு. இங்க அதை தவிர வேற எந்த நம்பரும் எக்ஸ்ட்ரா இல்ல y ல. அதே போல x லயும் வேற எந்த நம்பரும் இல்ல. அப்போ எலிமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கு, கார்டினல் நம்பரும் ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா இந்த செட் நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாம். Next, fourth question. G equal to x such that x is a prime number and 3 less than x less than 23. H equal to x such that x is a divisor of 18 கொடுத்திருக்காங்க. First G செட் பாருங்க. G ன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க நமக்கு? prime number. prime number இருக்கணும். எதுல இருந்து எது வரைக்கும்? 3 விட அதிகமா 23 விட கம்மியா இருக்கிற prime numbers. அப்ப என்னென்ன prime numbers வரும்? G செட் எழுதுங்க பாப்போம். G equal to என்ன வரும் நமக்கு? 3 prime number தான். ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்ம எழுதக்கூடாது. 3 விட அதிகமா இருக்கத்தான். அப்ப என்ன வரும் நமக்கு? 5 வருமா? நெக்ஸ்ட் 7 11 13 17 19. ஓகேவா? 23 விட கம்மியா இருக்கிற prime numbers எல்லாத்தையும் நம்ம இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் H செட் எழுதலாம். H என்ன கொடுத்திருக்காங்க? x is a divisor of 18. 18 ஓட டிவைசஸ் எல்லாத்தையுமே எழுதணும். அப்ப 18 என்ன எந்தெந்த நம்பர்ல டிவைட் பண்ணோம்? 1 டிவைட் பண்ணுமா? 2 டிவைட் பண்ணுமா? நெக்ஸ்ட் 3 என்ற நம்பரால டிவைட் ஆகும். 6 என்ற நம்பரால டிவைட் ஆகும். 9 என்ற நம்பரால டிவைட் ஆகும். 18 என்ற நம்பரால டிவைட் ஆகும். மற்ற வேற எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ G ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப n of G equal to என்னன்னு கிடைக்குது நமக்கு? 6 கிடைக்குது. n of H கண்டுபிடிக்கலாமா? n of H ல எத்தனை எலிமெண்ட்? 1 2 3 4 5 6. இங்க n of H ல என்னன்னு கிடைக்குது நமக்கு? 6 ன்னு கிடைக்குது. இங்க இருக்க G ல இருக்கிற எலிமெண்ட்டும் H ல இருக்க எலிமெண்ட்டும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப இந்த செட் நம்ம என்ன சொல்லலாம்? n of G equal to n of H அப்படின்னு சொல்ல முடியும். therefore இந்த செட் நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்ல முடியும். therefore இந்த செட் வந்து ஈக்குவலன்ட் செட். ஃபர்ஸ்ட் பார்த்ததுல vowels இது ஒரு ரெண்டு செட் கம்பேர் பண்ணோம்னா n of a n of b ஈக்குவலா இருந்துச்சு. நம்பர் வேற வேற, அதனால இது ஈக்குவலன்ட் செட்னு சொல்றோம். செகண்ட் क्वेश्चनல n of c is not equal to n of d ஆ இருக்கு. அப்ப அன்ஈக்குவல் செட். தேர்ட் ஒன்ல இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கு. அதே போல இங்க இருக்க எலிமெண்ட்ஸ்
எல்லா எலிமெண்ட்டுமே என்னது ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது நம்ம ஈக்குவல் செட்டுன்னு சொல்கிறோம். 4th ஒன்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே எலிமெண்ட்ஸ் என்னது ஜிலையும் ஹெச்லையும் வேறு வேறு இருக்குது. அப்போ இது நம்ம ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.